சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியான பிரேசிலில் ஃப்ளோரியானாபோலிஸ் அப்படின்ற ஒரு சிட்டியில் பராயா பிரேவா அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. அந்த பீச் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸில் கடந்த 10 வருஷத்துக்கு மேலே ஓரல்லா அப்படின்ற ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரே டாக் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை கம்யூனிட்டி டாக்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏரியா மக்களால் அது அரவணைக்கப்பட்டு அன்பு செலுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கவங்க தான் அந்த டாகுக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு லவபிள் சேஃப் ஹவுஸை, ஒரு உட்டன் ஹவுஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதுக்கு ஷெல்டராக இருந்துச்சு. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி போன மாதம் கடைசியில் இந்த ஓரல்லா அப்படின்ற கம்யூனிட்டி டாகை இது வரைக்கும் 3 டீனேஜர்ஸ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க இந்த ஓரல்லான்ற டாகை ரொம்ப கொடுமையான முறையில் கொலை செஞ்சுருக்காங்க. இந்த 3 டீனேஜர்ஸை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த வாயில்லா ஜீவனை அடிச்சு வன்புறுத்தி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட சொந்தக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 பேரும் அந்த நாயை அடிச்சு கொல்றத பார்த்தவங்கள மிரட்டிருக்காங்க. இதை நீங்கள் விட்னஸாக எடுத்துக்கிட்டு போய் யார்ட்டாவது சொன்னீங்க அப்படின்னா உங்களை காலி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 டீனேஜர்ஸோட ரிலேட்டிவ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உடன்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் thousands ஆஃப் அனிமல் லவர்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி டாக் லவர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட்ல இறங்கியிருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஓரல்லா அப்படின்ற ஸ்லோகனோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட்ஸில் பிரேசிலில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்க அப்படின்னா சைலண்டாகவும் சவுண்டாகவும் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்ட்ரே அனிமல்ஸ் மற்றும் பெட் அனிமல்ஸ்க்கான அப்யூஸ், வயலன்ஸ் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காக நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், பெனால்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், கொடூரமான முறையில் தண்டனைகள் கொடுக்கப்படணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை டீனேஜர்ஸ் பண்ணிருக்கனால இது அவங்க வயசுல செய்யற சேட்டையா எடுத்துக்கல யாரும். இவங்க யாருமே இதை ஒரு மர்டரா தான் கன்சிடர் பண்றாங்க. பிகாஸ் ஒரு ஹியூமனை, ஒரு மேலா இருந்தாலும் சரி ஒரு ஃபீமேலா இருந்தாலும் சரி, அதை நம்ம ஜீனோசைட்னு சொல்லுவோம். அவங்கள கொன்னா சட்டம் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதே தண்டனை இதுக்கும் கொடுக்கணும். பிகாஸ் இந்த ஓரல்லான்ற டாகும் ஒரு உயிரினம் தான், அதுக்கும் உயிர் இருக்கு, அதுக்கும் வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த வாழ்க்கையை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமான முறையில் இவங்க முடிவு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் ரீசெண்டா சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓரல்லாவோட இமேஜஸ் அது யார் கூட எல்லாம் விளையாண்டுச்சோ அந்த பீச்சுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து அது விளையாண்டுருக்கு. வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பெட்டல்மே கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உடன் சேஃப் ஹவுஸ் கொடுக்க மாட்டோம், நம்மள ஒன்னா வச்சு தூங்க வைப்போம். பட் ஒரு ஸ்ட்ரே டாக்கு, ஒரு கம்யூனிட்டி டாக்கு அந்த ஸ்ட்ரீட் ஓரம் பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பா ஒரு உடன் சேஃப் ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதை கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுல தெரியுது அந்த நெய்பர்ஸ்லாம் அனிமல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, அனிமல்ஸோட லைஃப்ஸ்க்கு அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பிரேசில்ல பாத்தீங்கன்னா 160 மில்லியன் அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி அனிமல் கேரை ஹைலி ரிகார்ட் பண்ற ஒரு ஊர்ல இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அனிமலோட லைஃப்ஸ் ரொம்ப முக்கியமாக கருதுறாங்க அப்படின்றத நான் எதுல சொல்றேன் அப்படின்னா, அந்த ஊர்ல நிறைய வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அது இல்லாம இந்த அனிமல்ஸ்க்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டு வந்துட்டு. இப்படி இருக்கும்போது இந்த 3 டீனேஜர்ஸையும் தண்டிக்காம விட்டா இதை யூஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயலில் ஈடுபடுவாங்கன்ற மாதிரி சொல்லுது. ஆனால் பிரேசிலியன் பீனல் கோட் மக்களை தண்டிக்காம இல்லை. அவங்க அனிமல்ஸை ஹார்ம் பண்ணாலோ இல்லை பர்டிகுலராக கேட்ஸ் அண்ட் டாக்ஸை கொடூரமாக கொன்னாலோ அவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குது. ஆனால் அவங்க 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும். பட் இந்த டீனேஜர்ஸ் 18 அண்ட் பிலோவான்னு தெரியல. 18 அண்ட் பிலோவா இருந்துச்சுன்னா ரூலில் அவங்களுக்கு பிரிசன் டைம் கிடையாது. அவங்களுக்கு சமூக வாழ்வு சார்ந்த சோசியோ எஜுகேஷனல் கவுன்சிலிங் மட்டும்தான் கொடுக்கப்படுதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிரேசிலில் லாஸ் வந்து ரொம்ப டஃபனாகவும் டைட்டனாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களோட இந்த போராட்டம், ஓரல்லா அப்படின்ற இந்த ஸ்ட்ரே கம்யூனிட்டி டாகோட மர்டருக்கு எதிரான இந்த போராட்டம் அனிமல் லைஃப்க்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்றத முக்கியத்துவப்படுத்துது. இந்த ஓரல்லான்ற கம்யூனிட்டி டாக் இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பராயா பிரேவா பீச்சுக்கு வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு விசிட்டர் அந்த டாக் கூட எடுத்துக்கிட்ட வீடியோ கூட பாத்தீங்கன்னா Facebookல வைரல் ஆயிட்டு இருக்கு. ரொம்பவே அந்த ஸ்ட்ரேஞ்சர் இந்த ஓரல்லா டாக அரவணைக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது எல்லாத்தாலையும் அரவணைக்கப்பட்டு நேசிக்கப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு டாக் கடந்த 10 வருஷமாவே அப்படிதான் அதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி தான் அது ஒரு ஸ்ட்ரே டாகா இருந்தாலும் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களெல்லாம் நம்பி எப்படி அந்த டாக் பழகுச்சோ அதே மாதிரி தான் அந்த 3 டீனேஜர்ஸையும் நம்பி அவங்க கிட்ட போயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா என்கிட்டயும் ஒரு பெட் டாக் இருக்கு, அது நான் வீட்டுக்கு வந்தாலே என் கூட விளையாடணும் தான் நினைக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒரு ஸ்ட்ரே டாகா இருந்தாலும் சரி, மக்களை பார்க்கும்போது தன்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்களா, தன் கூட விளையாட மாட்டாங்களா, தனக்காக டைம் ஸ்பெண்ட் மாட்டாங்களான்னு நினைக்கும். அப்படி நம்பிதான் அந்த 3 டீனேஜர்ஸ் கிட்டையும் போயிருக்கு. பட் அவங்க அதை ரொம்ப கொடூரமான முறையில துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. கொன்ன முறையை நான் விவரிக்க விரும்பல, அதை படிச்சு பார்க்கும் போதே மனசு ரொம்ப கனமாயிடுச்சு. ஒரு வாயில்லா ஜீவனை எப்படிலாம் வதைக்க கூடாதோ அப்படிலாம் பண்ணி தான் அந்த உயிரினத்தை கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோளாகவும் இருக்கு. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி